இப்படி ஒரு ஃபோன் வருது உங்களுக்குன்னு வச்சிங்களேன், திடீர்னு ஃபோன் பண்ணி உன் கடன் எல்லாம் அழிஞ்சிச்சுன்னா, எனக்கு விரோதமாக எவனா சைன் பண்ணியிருந்தாருன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் அதை அழிச்சு போட்டுருவார். என் குடும்பத்திற்கு விரோதமாக சகல அதிகாரங்களையும் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஒன்று முன்னை ஆசாரியான் இன்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, லேவியன் வரணும் அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்ற தலைப்புகளோடு சிலுவையில் வெற்றி சிறந்தார். என்ன மாதிரியான வெற்றியை நமக்கு நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு சோத்திரம், ஒரு தெளிவோடு நம்ம புறப்பட்டு செல்லுவோம். அல்லேலூயா. யாருன்னா ஒருத்தர் சத்தமாக 13, 14, 15 வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எது மேலே வெற்றி சிறந்தார்? சிலுவையில் வெற்றி சிறந்தவர். சிலுவையில் எதெல்லாம் வெற்றி சிறந்தார் என்று குயிக்காக நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு தோற்கவில்லை, சிலுவையின் மூலம் நம்முடைய தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. சிலுவை சிலருக்கு தோற்றதாய் தெரியும், ஆனால் அது ஜெயமாய் மாற்றினார். சிலுவை மரணத்தின் முடிவல்ல, மரணத்தின் மீது வெற்றியின் தொடக்கமாய் அவர் மாற்றினார். அல்லேலூயா. சிலுவை சிலருக்கு மரணம் அந்த முடிவுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் மரணத்தின் மீது ஜெயத்தை தொடங்கியவர் அவர். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு தோற்றது போல் தெரிந்தது, ஆனால் உண்மையில் பாவம் தோற்றது, சாத்தான் தோற்றான், பாதாளம் தோற்றது, மரணம் தோற்றது, நரகம் தோற்றது. அல்லேலூயா. சிலுவையின் மூலம் அவர் எல்லா ஜெயத்தையும் தந்தார். எல்லாவற்றையும் தோற்கடித்தவராய் அந்த சிலுவையில் நமக்காய் ஜெயத்தை தந்தவர். சிலுவையில் 5 காரியங்களை அவர் நடத்தினார், இல்லைன்னா 5 வெற்றிகளை அவர் நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறார் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அந்த 13வது வசனம் வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு எப்படி போட்டிருக்கு? சிலுவையில் ஃபஸ்ட்டு அவர் பண்ணது என்னன்னா, நமக்கு ஒரு நம்முடைய பாவங்களை மன்னித்தவராக இருந்தார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு? மன்னித்து பாவத்தின், நான் இப்படி தான் அதை நினைக்கிறேன், என் பாவத்தின் கணக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அல்லேலூயா. என்னங்க? என் பாவத்தின் கணக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அதான் மன்னிப்பு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என் சிலுவையில் என் ராஜா பண்ணது ஒரு மன்னிப்பை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 103:12 சொல்கிறான், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அந்த வசனத்தை போடுங்க, அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம வீட்டு விலக்கி போட்டார். அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு தூரமாக யாருடைய பாவத்தை? என்னுடைய பாவத்தை அவர் விலக்கி போட்டார். ஏசாயா 1:18 வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இன்றைக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன் ஒரு குற்ற உணவோடு இருக்கிறோம். அவர் சிலுவையில் ஃபஸ்ட்டு செய்தது என்னதான்? மன்னித்துட்டார். அல்லேலூயா. எதை மன்னித்தார்? உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். நிறைய பேர் சொல்கிறான், அக்கிரமங்களை மன்னிப்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது சில பாவங்களை அல்ல, சிறிய பாவங்களை அல்ல, எல்லாவற்றையும். அல்லேலூயா. பாவத்தில் பிறந்த நம்மை அந்த பாவத்தை மன்னித்தது அவர்தான். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், பாவங்களை நாம் அறிக்கையிடாவிட்டால். அல்லேலூயா. எப்படி வருது? பாவங்களை, அந்த வசனத்தை வாசிங்க, போடுங்க. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பண்ண பாவங்கள், நம்ம பண்ண அக்கிரமங்கள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சிலது மனுஷனுக்கு தெரியும், சிலருக்கு கர்த்தருக்கு தெரியும். எதை அறிக்கை செய்யணும் சொல்லுங்களேன்? பாவங்களை அறிக்கை செய்யணும். பாவங்களை அறிக்கை செய்கிறவனுக்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய்
இருக்கிறார். இன்றைக்கி பந்தியில் அமர்வதற்கு முன்பாக எந்தெந்த பாவத்தில், இந்த உலகத்திலேயே நம்ம நிறைய பாவத்தில் ஈடுபடுகிறோம். அல்லேலூயா. அந்த எல்லா பாவங்கள்லேருந்து கர்த்தாவே என்னை மன்னித்து அரவணைத்து கொள்ளும். ஏற்கனவே சிலுவையில் அவர் ஜெயத்தை கொடுத்தார். எதனால் ஜெயத்தை கொடுத்தார்னா, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னிக்கிறவராய் அவர் இருக்கிறார். எபேசியர் 1:7 வாசிக்கிறோம், இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு அவர்களுக்கு உண்டாயிற்று. எதனால் நமக்கு அந்த மன்னிப்பும் மீட்பும் உண்டாச்சுன்னா, அவருடைய இரத்தத்தினால். அல்லேலூயா. யாருடைய இரத்தத்தினால்? கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாவம் செய்தேன்னா அதுக்கு கோழி, புறா, கோழி, ஆடு, மாடு வரைக்கும் பலி செலுத்துவேன். என்னுடைய பாவத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்வேன், பலிபீடத்தில் பலி எடுத்துன்னு தகன பலியாய் கொடுப்பேன். என்றைக்கு அவர் சிலுவையில் சுமந்தாரோ, தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல, என்னை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. சிலுவை பாவத்தை மறைக்கவில்லை, பாவத்தை மன்னித்தது. நம்முடைய பாவங்கள் மறையில், கர்த்தர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. மறைச்சா என்றைக்கு இருந்தாலும் வெளியில் வந்துடும். ஆனால் ஸ்தோத்திரம், பாவத்தை மன்னிக்கும்போது அது ஆழ்கடலில் அவர் தள்ளி விடுகிறார். அல்லேலூயா. பாவத்தை செய்த உடனே நமக்கு என்னென்ன வருதுங்க பிரச்சனை? ஒரு பாவம் செய்கிறோம், என்னென்னலாம் பிரச்சனை வருது? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு டிஸ்கனெக்ட் ஆக எப்போ ஆகும்? சொல்லுங்களேன். பாவத்தை எப்போல்லாம் நம்ம தொடரோமோ, அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் எங்கே டிஸ்கனெக்ட் ஆகும்? பாவம் செய்கிற ஆத்துமா பக்கத்தில் தட்டி சொல்ல, பாவம் செய்யாத. மறைமுகமான பாவமோ வெளியரங்கமான பாவமோ பாவம் செய்யவே கூடாது. ஏன்னா சிலுவையில் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. அவர் குற்றத்தை எண்ணவில்லை, கிருபையால் என்னை அணைத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் குற்றத்தை அவர் எண்ணவே இல்லை. இன்றைக்கி குத்தி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாம் நல்லவங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அதை சொல்லி 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 நம்மக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஆனால் கிருபையால் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. என் குற்றங்களை, என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் அந்த மாதிரி மன்னிக்க மாட்டான், தெய்வம் மன்னிக்கும். அல்லேலூயா. அவர் சிலுவையை சுமந்ததே ஃபஸ்ட்டு என்னை மன்னிப்பதற்காக தான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் சிலுவையை ஜெயமாய் முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணத்தை பார்க்கலாம். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். எல்லாருக்கும் தெரியும்ல, 3 முறை. உன் கூடவே இருப்பேன்னு சொன்னது யார் ஃபஸ்ட்டு? சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லலாம், ஐயா ஊழியத்தை விட்டு நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு. ஆனால் யார் 3 முறை மறுதலித்தா? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி யார் கூவுனது? சொல்லுங்களேன். ஆனால் தேவன் அவனை நிராகரிக்கவே இல்லை. அல்லேலூயா. யாருக்குங்க அற்புதத்தை அப்படி பண்ண முடியும்? நீ போய் மீனை பிடி, மீன் வாயத்தில் வெள்ளி காசை நான் வைக்கிறேன்னு யாருக்கு சொல்ல முடியும்? நீங்களும் நானும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. வலையை போடு, கிழியத்தக்க மீனை தருவன்னார். யாரை வச்சு? சொல்லுங்கள். எல்லா அற்புதம் யாருக்கு பண்ணார்? இயேசு பேதுருக்கு. அல்லேலூயா. ஒரு மீன் வாயத்தில் வெள்ளி காசை வச்சு வலையில் கொடுக்க முடியும்னா எவ்வளோ பெரிய மன்னிப்பு. அல்லேலூயா. சிலுவையில் எனக்காய் எல்லாவற்றையும் மன்னித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை வச்சு 3000 பேருக்கு பிரசங்கத்தை கொடுத்தாரு. மறுதலித்தவனை வைத்து உபயோகப்படுத்தின தேவன். அல்லேலூயா. யாரை வச்சு பிரசங்கம் பண்ண வச்சாரு? பேதுருவை வச்சு. அல்லேலூயா. மன்னிப்பதில் வல்லல் அவர் மட்டுமே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். என் கடந்த காலம் என் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. உலகத்தில் என்ன சொல்லுவான்? உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னுடைய ஃப்யூச்சர்ன்னுவான். சொல்லுவாங்களா இல்லையா? நீ கடந்த காலத்தில் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்ட, உன் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். நீ சரியாகவே படிக்கலை, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல, என் கடந்த காலம், சொல்லுங்களேன், என் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. கிறிஸ்துவின் கிருபை என் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவின் கிருபை என் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கடந்த காலத்தில் பாவத்தை நீங்கள் இன்னும் சுரண்டிக்கினே இருக்காதீங்க. எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார்.
இது கிருபையின் காலம். பக்கத்தில் தட்டி சொன்ன, இது கிரேஸ் பீரியட். அல்லேலூயா. இது கிருபையின் காலம். கிருபையினால் உங்கள் எதிர்காலத்தை செழிப்பாய் மாற்றுவார். அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வலை கிழியத்தக்க 153 மீன் அவருக்கு தர முடியும்னா மன்னிக்கிறதுல அவர் வல்லவரா இல்லையா? அல்லேலூயா. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அந்த 15வது வசனம் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாரு? அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஃபஸ்ட்டு எதுனா, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அல்லேலூயா. சொல்லுங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்தார். நல்லா சவுண்டாக சொல்லுங்களேன். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கடந்த காலத்திற்கு அவர் மன்னிப்பை அருளியிருக்கிறார். நான் செய்ததை நினைத்து நான் இனி கஷ்டப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா. அவர் கிருபையாக எல்லாவற்றையும் நடத்துவார். நிறைய பேர் பேசும்போது, நான் இந்த பாவம்லாம் செஞ்சிட்டேன், இதெல்லாம் செஞ்சிட்டேன், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அறிக்கை செய்யாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிட்டுருக்கேன். ஒரு வேளை நம்ம விக்கிரக ஆராதனையில் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ செய்யலை, கர்த்தர் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்துட்டார். கர்த்தர் பரிபூரணமான கிருபையினால் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு சிலுவையில் நமக்கு மன்னித்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார், சாபங்களை மன்னித்தவர். அல்லேலூயா. அப்போது அவர் மன்னித்தார். அவர் சாயலாக படைக்கப்பட்ட அவருடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. பக்கத்தில் நல்லா தட்டி கேளுங்க, மன்னிச்சிரு, எல்லாரையும் மன்னிச்சிரு. அல்லேலூயா. இன்றைக்கு அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், மன்னிப்பதில் வல்லலை கூட நம்ம கும்பிடுறோம். நம்ம பாஷையில் சொன்னால் அவரை தான் தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவரில் இருக்கிற சின்ன குவாலிட்டியாவது நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்பாவை போல் பையன் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கணும். அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நாம் மன்னிக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மன்னிக்கணும். 3 முறை கூடவே இருந்தான், கூடவே சாப்பிட்டான். ஆனால் 3 முறை யாரை மறுதளித்தான்? ஆனாலும் அவர் மன்னிச்சிட்டாருங்க. அல்லேலூயா. அவனை வச்சு அற்புதத்தை செஞ்சார். யாருங்க ஃபஸ்ட்டு தண்ணி மேலே நடக்க வச்சார்? சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய மன்னிப்பு நம்ம இன்றைக்கி மன்னிக்கிறோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மன்னிச்சிரு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி ஃபோன் பண்ணியாவது மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லேலூயா. மன்னிச்சு பாருங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவனை அங்கீகரித்தார். பேதுரை அங்கீகரித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாய் மாறியது. அல்லேலூயா. மனம் இறங்குகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு மன்னிக்கிற ஆவியை தருவார், நான் நிச்சயமாக நம்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மன்னிக்க போகிறீங்க? பாதி பேர் சொல்லலை. எத்தனை பேர் மன்னிக்க போகிறீங்க? அல்லேலூயா. பேசாதவங்களாம் இன்றைக்கி நான் பேச போகிறேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வேளை எதிர் சைடு ரிசல்ட்டே வராமல் இருக்கட்டும், உங்கள் சைடு ரிசல்ட்டு போட்டோம். அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கிறதுக்கு இறங்குனீங்கன்னா அந்த சைடும் மன்னிக்கிறதுக்கு வருவாங்க. அல்லேலூயா. பேச்சுவார்த்தைகள் உருவாகும் பொழுது குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும்னு நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன்னா மன்னிக்கணும். உண்மையாக இல்லையா? சொல்லுங்களேன். மூஞ்ச திருப்பின்னு போனால் சொல்லுங்கள், கிறிஸ்தவனே இல்லை. அல்லேலூயா. கபடு, நமக்குள்ள ஆங்காரம், அதெல்லாம் நிறைய நீங்களாம் போட்டுங்க. இதெல்லாம் இருந்தால் கிறிஸ்தவனே, அவர் சிலுவை சுமந்ததே வேஸ்ட்டு. அல்லேலூயா. அற்புதங்களை செய்து 3.5 வருஷம் ஏசுன்னு கை தட்டினவங்கெல்லாம் சிலுவையில் அடிக்கும்போது இவன் ஒரு ஏமாத்துக்காரன், கொலைக்காரன், எதேதோ சொன்னாங்க. அல்லேலூயா. இவர்கள் யாரும் அறியாமல் பேசுகிறாங்கன்னு தான் அவர் சொன்னார். அப்போ கூட யாரையும் அவர் திட்டவே இல்லை. ஏன்னா மன்னிக்கிற குணம். பக்கத்தில் திருப்பியும் தட்டுங்க, மன்னிக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருந்தாலும் தட்டி சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு நீ மன்னிக்க போகிற. அல்லேலூயா. பந்தியில் அமர்வதற்கு முன்பாக நான் இப்படி தாங்க நினைப்பேன், கண்ணை மூடுவதற்கு முன்பாக எல்லாத்தையும் நம்ம செய்து முடிச்சிடணும். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் நம்ம பகையாகவே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. மன்னிக்கிற குணம் என்றைக்கு உங்களுக்குள்ளே வருதோ, பேதுருவை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நீ மன்னிக்காமல் இருக்கிறதுனால கூட உன்னுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கலாம், உன்னுடைய வளர்ச்சி தடையாக இருக்கலாம், அவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், வலை கிழியத்தக்க மீனை தருவார். அல்லேலூயா.
தண்ணி மேலே கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார். எப்போனா உனக்கும் அந்த மன்னிக்கிற குணம் உனக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் மன்னிக்கல வல்ல பிரபுவாக இருந்தார். அல்லேலூயா. சிலுவையை ஜெயமாய் முடித்தார். இந்த காரியங்களில் நம்ம இன்றைக்கி பங்கு பெறும் பொழுது இன்றைக்கு என் பாவத்தின் கணக்கை அழித்து முடித்தான் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. பாவத்தின் கணக்கை அழித்து முடித்தார் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? என்னுடைய எல்லா கடனை அழிக்கிற தேவன் பாவத்தின் கணக்கை அழிச்சிட்டாரு. இப்படி ஒரு ஃபோன் வருது உங்களுக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் HDFC பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட லட்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி உன் கடன் எல்லாம் அழிஞ்சிச்சின்னா என்ன சந்தோஷம் வரும் பாருங்களேன். உலகத்தில் அழிந்து போகிற அந்த பைசாக்காக. அல்லேலூயா. ஆனால் அழியாத ஸ்தோத்திரம் பாவத்தை அவர் அழித்து விட்டார். அல்லேலூயா. உன்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஜெயமாய் மாற்றின தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு மன்னித்து ரெண்டாவது அந்த ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம். நமக்கு எதிரிடையாகவும் குலைத்து போதும். ரெண்டாவது குலைத்து போட்டார். அல்லேலூயா. எதை குலைத்து போட்டார்? பிரிவினை சுவற்றை. அல்லேலூயா. பிரிவினை என்ற சுவற்றை இடித்து போட்டார். எந்த பிரிவினை சுவற்றை? ஆதாமும் ஏவாளையும் படைத்து நல்லது என்று சோத்திரம் வைத்த இடத்துல பாவத்தின் நிமித்தமாய் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டாயிற்று. எந்த இடத்துல? ஏதேன் தோட்டத்தில். திருப்பி நான் சண்டே ஸ்கூலுக்கு வரேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கையில் கொடுத்தாரு, கிருபையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் எங்கே உள்ளே வந்தது? சர்பத்தின் மூலமாக எது வந்தது? பாவம் உள்ளே வந்தோடனே யாருக்கும் ஒரு நடுசுவர், கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் ஒரு சுவர் வந்தது. அதுக்கப்புறமா நிறைய சாபங்களை மனிதன் பெற்றான். அதுக்கப்புறமா தேவனை டைரக்டாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கு வந்துடுச்சு? ஒரு பிரிவினையின் சுவர். அல்லேலூயா. ஆனால் அந்த பிரிவினையின் சுவரை அவர் நியூ கவர்னன்ட்டில் எப்படி இடித்து போட்டார்னா அவர் குலைத்து போடுகிறவராய். அல்லேலூயா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். அல்லேலூயா. குலைத்து போடுகிறவராய் இருக்கிறார். எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். பாவம் ஒரு சுவரை போல் எழும்பினாலும் அதை வடிங்க. இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாக நகசுவரை தகர்த்து. அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் நம்முடைய சமாதானக்காரனாகி இரு தரத்தாரையும் ஒன்றாய் எது மூலமாக மாற்றினார்? சொல்லுங்களேன். சிலுவையின் மூலமாக. அல்லேலூயா. சிலுவை இல்லைன்னா கிறிஸ்துவம் இல்லை. உண்மையா இல்லைங்களா? சிலுவை இல்லைன்னா கிறிஸ்துவம் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்துவமே இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் குலைத்து போடுவார். சிலுவைக்கு முன்பாக நம்ம தூரமாக இருந்தோம், சிலுவைக்கு பின்பாக சமீபமாய் மாறிட்டோம். அல்லேலூயா. எப்படிங்க? தூரமாக இருந்தோம், சமீபமாக மாறிட்டோம். சிலுவைக்கு முன்பாக பிரிவில் இருந்தோம், சிலுவைக்கு அப்புறமாய் ஒப்புரவாகி மாறிட்டோம். அல்லேலூயா. சிலுவை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தூரமான ஸ்தோத்திரம் பாவத்தின் நிமித்தமாய் தூரமாய் சென்ற நம்மை சிலுவையில் ஜெயத்தின் மூலமாக சமீபமாக மாற்றினார். பாவத்தினால் பிரிந்திருந்த நம்மை சிலுவை நம்மை ஒப்புரவாக்கி ஒரு மனதாய் மாற்றி அந்த இரு தரத்தாயும் என்ன போட்டிருக்கு? ஒன்றாக்கி பகையாய் என்ற பிரிவினை என்ற நடுசுவற்றை தகர்க்க கர்த்தர் உன்னுடைய கையெழுத்துக்கு மேலே இருந்த எல்லாவற்றையும் குலைத்து போடுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. பாவம் ஒரு சுவற்றை எழுப்பியது. தேவன் மனிதனுக்கு இடையில் ஒரு சுவர் இருந்தது. ஆனால் சிலுவை அந்த சுவற்றை உடைத்து போட்டது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் ரெண்டாவது விஷயம் அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பிரிவினை என்ற சுவற்றை அவர் குலைத்து போடுகிறவராய் தகர்த்து எறிகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 10:19-20 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அவர் குலைத்து போடுகிற தடை உடைந்தது. தகப்பனிடம் உறவு பிறந்தது நான் விசுவாசிக்கிறேன். எது உடைந்தது?
தடைகள் எல்லாம் உடைத்தார். தகப்பனுடைய உறவு பிறந்தது. சோத்திரம். சுவர் குலைந்த பிறகு சமீபம் பிறந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. சிலுவை ஒரு கதவை திறந்ததை காட்டிலும் தேவனுடைய சந்ததிக்கான கதவாய் அது மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ஃபஸ்ட்டு மன்னித்தார். ரெண்டாவது ஸ்தோத்திரம், இடையூறாக இருந்த அந்த சுவற்றை அவர் குலைத்து போடுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய பேரை நம்ம மேற்கோள் காட்ட முடியும். சகேவு எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பாவத்தில் விழுந்திருக்கிறான், அவன் மீறுதலில் இருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் மனம் திரும்ப ஸ்தோத்திரம் ரெடியான பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் குலைத்து போடுகிறார். அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ளே இயேசு போகிறதுக்கு எல்லாரும் திட்டினாங்க. அல்லேலூயா. பாவியான இவன் வீட்டுக்கு நீங்கள் போகலாமான்றாங்க. அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு அவனுடைய ஸ்தோத்திரம் வீட்டில் அவர் சந்தித்ததின் நோக்கமே அவனுக்கு பிரிவினையாக இருந்த அந்த சுவற்றை உடைப்பதற்காக. அல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை அவன் அன்றைக்கு அனுபவிக்க கர்த்தர் அவனுடைய வீட்டில் பிரவேசித்தார். அல்லேலூயா. சிலுவையில் கர்த்தர் எனக்காக என்னுடைய கையெழுத்தை குலைத்து கொண்டு இருக்கிற அந்த வசனத்தை வாசிங்க. 2:14 வாசிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த எல்லா கையெழுத்து, நமக்கு விரோதமாய் போட்ட கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எந்த கையெழுத்து இருந்தாலும் கர்த்தர் குலைத்து போடுவார். அல்லேலூயா. பாதி பேருக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு விரோதமாக எவனா சைன் பண்ணியிருந்தாருன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் அதை அழிச்சு போட்டுருவார். அல்லேலூயா. என் குடும்பத்திற்கு விரோதமாக எவனா இன்றைக்கி கையெழுத்து போட்டிருந்தானா, என் ஊழியத்திற்கு விரோதமாக போட்டிருந்தானா, கர்த்தர் இன்றைக்கி அந்த கையெழுத்தை குலைத்து போடுவார். அல்லேலூயா. நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போடுகிறவர். அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது பாவம் சுவற்றை கட்டியது, சிலுவையின் வழியாய் அவற்றை திறக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு நீங்கள் பாவம் செய்யும்போது நல்லா நினச்சிங்க, உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் என்ன கட்டுறீங்க சொல்லுங்கள். ஒரு சண்டே வரலன்னா 2 கல் கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு வெள்ளிக்கிழமை வரலாம், இன்னொரு கல்லை கட்டிடுங்க. அப்படியே கல்லை கட்டினே போகிறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு என்ன இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. அவர் சுவரெல்லாம் தடுத்துட்டார். இப்போ கல் கட்டுறது யார்? பக்கத்தில் தட்டி கல்லை நீ தான் கட்டின்னு இருக்கிற. அல்லேலூயா. புறங்கூறுதல் ஒரு கல். அல்லேலூயா. பெருமை சொல்லுங்களேன். பெருமை பண்கிறவர்களுக்கு யாருன்னா எப்படி இருக்கிறா சொல்லுங்களேன். பக்கத்தில் தட்டி பெருமை பேச்சு பேசாத. எத்தனை வாட்டி சொல்கிறேன் கேளு. அல்லேலூயா. பெருமை பேச பேச அந்த கல்லை நீங்களே கட்டினே வரீங்க. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் தடைகளுக்கு அல்லேலூயா என்னை தேவனிடமிருந்து பிரிக்கும் சுவர் நிலைக்காது. வாயத்தந்து சொல்லுங்கள். என்னை தேவனிடமிருந்து பிரிக்கும் சுவர் நிலைக்காது. ஏன்னா அந்த கல்லை அவர் குலைத்து போட்டுட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எவன் கையெழுத்து போட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை அழைச்சிடுவார், குலைத்து போடுவார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பிரிவினை சுவற்றை இடித்தவர். இன்றைக்கு உங்கள் குடும்பம் வாழக்கூடாதுன்னு யாருன்னா கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அந்த கையெழுத்து எல்லாத்தையும் குலைத்து போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவற்றெல்லாம் உடைப்பார். நீங்கள் சுவரை இனிமேல் கட்டாதீங்க. அல்லேலூயா. பெருமை, இருமாப்பு, கீழ்ப்படியாமை எல்லாமே எதுங்க? தேவனுக்கு விரோதமான சுவர். தேவனை தேடலைன்னா என்ன கட்டுறீங்க? இப்போல்லாம் வாயே வராது. எது கட்டுறோம்? கர்த்தருக்கு பயப்படலன்னா என்ன கட்டுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா என்ன கட்டுறோம்? சவுண்டாக தான் சொல்லுங்களேன். சுவர் கட்டினீங்கன்னா எட்டி பார்க்க முடியுமா? சத்தம் கேட்காது. அல்லேலூயா. திருப்பி அந்த சுவர் உடைக்கப்படணும். என்றைக்கு உங்கள் சுவர் உடைக்கப்படுதோ அன்றைக்கு தான் தகப்பனுடைய உறவு கிடைக்கும், தகப்பனுடைய அரவணைப்பு கிடைக்கும்,
தகப்பனுடைய செல்வம் கிடைக்கும், தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த சுவர் இருக்க வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப. அல்லேலூயா. எரிகோ மதிலை பார்த்த மாதிரி தான் நீ உட்கார முடியும். சுவர் என்றைக்கு தகர்க்கப்படுதோ கர்த்தர் சரீரத்தில் பெரிய சுகத்தை வைப்பார். அல்லேலூயா. சிலுவையில் ரெண்டாவது விஷயத்தை, ரெண்டாவது அதிசயத்தை, ரெண்டாவது காரியத்தை அவர் பண்ணது, வெற்றியை என்ன பண்ணார்னா, ரெண்டாவது வெற்றி குலைத்து போட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான கையெழுத்துக்களை குலைத்து போடுகிறவர். ஃபஸ்ட்டு மன்னித்தார், ரெண்டாவது குலைத்து போட்டார். அல்லேலூயா. அந்த ரெண்டாவது லைனை வாசிங்க, 14:2. அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து. மூன்றாவது ஆணி அடிச்சிட்டாருங்க. எதுக்கு ஆணி அடிச்சிட்டார்னா, நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா என்ன தெரியல, கடன் பத்திரத்தை நிரந்தரமாக முடித்தார். எதங்க? கடன் பத்திரத்தை நிரந்தரமாக முடித்தவர். எதை வச்சு? ஆணி அடிச்சிட்டார். ரெண்டு காலில் சேர்த்து ஆணி அடித்த உடனே எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். ரோம அரசாங்கத்தில் ஒருத்தன் கடன் செலுத்தி முடித்தாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நான் படித்தேன், ரோம அரசாங்கத்தில் ஒருத்தன் கடன் வாங்கிட்டானா அந்த பத்திரத்தை ஒரு ஆணி அடித்து கேன்சல்டுன்னு போட்டுருவாங்களாம் ரோம அரசாங்கத்தில். ஆனால் இவர் எப்படி போட்டார்னா, தன் கால்லையும் கையிலையும் ஆணி அடித்து எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா சாபங்களுக்கும் ரோகங்களுக்கும் அவர் ஸ்தோத்திரம் முற்றுப்புள்ளி வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி என்னென்ன கடன் இருக்குங்க சொல்லுங்கள்? நல்ல வேளை அவர் லிஸ்ட்டு சொல்லாமல் விட்டார். அல்லேலூயா. சிஸ்டருக்கு சரியாக புரியல போல. எஜுகேஷன் லோனுன்னு சைட்லேருந்து சொல்கிறாங்க. பாவக்கடன். வேற என்ன கடன் வச்சுருக்கோம்? பாவத்தில் ஒரு கடன் இருக்குது நம்மளுக்கு. வேறு சாபத்தில் ஒரு கடன், நியாயத்தீர்ப்பு கடன், குற்றச்சாட்டுன்ற ஒரு கடன், ஆக்கின தீர்ப்புன்ற கடன், நிறைய கடன் நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. இது நம்ம லோனில் வாங்கின கடன் கிடையாது. அல்லேலூயா. நம்ம பிறக்கும் பொழுதே இதெல்லாம் நம்ம மேலே இருக்கிற எழுதப்படாத ஒரு கடன்கள். அல்லேலூயா. இதை எல்லாத்தையும் ஆணி அடித்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. முடிச்சிட்டாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆக்கினை போன்ற கடன் பத்திரத்தை அனைத்தையும் சிலுவையிலே ஆணி அடித்து முடித்தவர். அல்லேலூயா. என் கடன் பத்திரத்தை இன்றைக்கி ஆணி அடிக்கணும்னா நான் சொல்கிறேங்க, சிலுவையை நோக்கி பாருங்கள். பக்கத்தில் தட்டு, கடனை கர்த்தர் முடிப்பார்னு சொல்லுங்கள். இன்னும் நல்லா தட்டு, இன்னொரு வாட்டி தட்டு, கடன் வாங்காதன்னு சொல்லு. ஏன்னா இந்த இடத்துல தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு பொருள் இருக்கும்போது இன்னொரு பொருள் வாங்கணும்னு நினச்சா கடன் ஆகிடும். உண்மையா இல்லையா? ஆசை அதிகமாகும் போது என்ன அதிகமாகும் சொல்லுங்கள்? நம்ம இது முடியும்னு நமக்கு தெரியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு ரூமில் ஏசி இருக்குது, இன்னும் 3 ரூம்லேயும் போடணுன்னா கடன் அதிகமாகும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்ல, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ, கடன் வாங்காத. அல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஆணி அடிச்சிட்டாரு, நீ திருப்பியும் அதில் போடாமல் மாட்டின்னு இருக்கிற. அல்லேலூயா. நீ வாங்க அவர் அடைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே ஆணி அடித்தவர். அல்லேலூயா. எதற்காக? என்னுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, நியாய தீர்ப்புக்காக, என்மேல் பட்ட குற்றச்சாட்டுக்காக, என்னுடைய ஆக்கினை தீர்ப்புக்காக அவர் ஆணி அடித்து அதை நிரந்தரமாக முடித்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் முடிந்தது. எழுதிங்க, கடன் முடிந்தது, கிருபை தொடங்கியது. கடன் முடிந்தது, கிருபை தொடங்கியது. ஆக்கினை முடிந்தது, ஆசீர்வாதம் தொடங்கியது. குற்றம் முடிந்தது, குமாரத்துவம் தொடங்கியது. அல்லேலூயா. எந்த குற்றச்சாட்டோடு நம்ம வாழவே தேவையில்லைங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் ஆணி அடித்து விட்டார். என்னுடைய கடனை பத்திரத்தை நிரந்தரமாக அவர் தீர்த்து விட்டார். 1 பேதுரு 2:24 வாசித்தீங்கன்னா, அவர் தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்தில் சுமந்து கொண்டு சிலுவையின் மேல் ஏறினார். அல்லேலூயா. என்னுடைய பாவங்களை சுமந்து தான் அந்த சிலுவையில் ஏறினார். அவர்கிட்ட எதனா பாவம் இருந்ததா? அவர் பிறந்தது பாவத்தில் அல்ல. அல்லேலூயா. அதனால் பாவத்தை அவர் சிலுவையிலே ஆணி அடித்தவராக இருந்தார். ரோமர் 8:1 எடுத்து வாசித்து பாருங்கள் யாராவது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு என்ன இல்லைங்க? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வாசிங்க. ஆனபடியால் இருந்து
மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற எந்த குற்றச்சாட்டாக இருக்கட்டும், உங்கள் மேலே இருக்கிற எந்த ஆக்கினை தீர்ப்பாக இருக்கட்டும், இன்றைக்கு சொல்கிறார் எந்த ஆக்கினை தீர்ப்பும் உங்கள் மேலே இருக்காது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஆணி அடித்து சோத்திரம் முடித்து விட்டார். ரோமர் 8:33-34 எடுத்து வாசிங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. தேவனால் ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ஏன்னா சிலுவையில் அவனுக்காய் சகலவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆணி அடித்து அவர் துரைத்த ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எபிரேயர் 10:14 வாசிக்கிறோம், ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கும் அவர் பூரணராய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை போடுங்க, எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஒரே பலி நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் என்னுடைய எல்லா ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பின், குற்றச்சாட்டின், ஆக்கினை தீர்ப்பின் எல்லா கடனை அவர் ஸ்தோத்திரம் ஆணியடித்து அவர் சிலுவிலே ஜெயத்தை எடுத்து கொண்டவர். அல்லேலூயா. நான் விடுதலை பெற்றது நான் நல்லது செய்தேன் என்பதனால் அல்ல. நிறைய பேர் நான் சொல்லுவோம், நான் விடுதலை பெற்றது நான் செய்த நல்ல கர்மத்தினால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் விடுதலை பெற்றேன், நான் சுகம் பெற்றேன், எதனால்? நான் நல்லவன் என்பதனால் அல்ல. அல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில் சென்றதுனால்தான். அல்லேலூயா. அவர் சிலுவையில் ஜெயத்தை தரலனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க சாத்தான் திருப்பி உங்கள் பழைய கணக்கை தொடங்க முடியாதுன்னு? அல்லேலூயா. சில சாத்தான்கள் அடிக்கடி வந்து சொல்லும், உன்னுடைய குற்றச்சாட்டையும் நீ பண்ண தப்பையும் அடிக்கடி குத்தி காட்டுவாங்க. அந்த சாத்தானை நீங்கள் கவலையப்படாதீங்க, கர்த்தர் உனக்காக ஆணி அடித்தவர். அல்லேலூயா. நீ பண்ண எல்லா அறியாமையின் பாவங்களை கர்த்தர் நிர்மூலப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் மீது இருந்த கடன் பத்திரத்தை அவர் இலவசமாய் எல்லாவற்றையும் ஆணி அடித்து முடித்து விட்டார். ஏன்னா மேலே இருக்கிற எல்லா பாவமும் நியாய தீர்ப்பின் காரியங்களும் இனி தலை தூக்காத வண்ணம் கர்த்தர் ஆணி அடித்து அதை ஸ்தோத்திரம் உரிந்து போட்டார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். 1 மன்னித்தார், 2வது சுவற்றை உடைத்து போட்டார் அல்ல குலைத்து, 3வது ஆணி அடித்து எல்லாவற்றையும் நிரந்தரமாய் முடித்து வைத்தார். 4வது அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம் வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. 4வது உரிந்து கொண்டு. எதை உரிந்து கொண்டுன்னு நம்ம சொல்ல முடியும்னா, நான் சொல்கிறேங்க, சாத்தானின் அதிகாரத்தை கழற்றி விட்டார். எதங்க? சாத்தானின் அதிகாரம். சாத்தானுக்கு அதிகாரம் உண்டா? உண்டா இல்லையா? முன்னாடி உண்டு, இப்போ இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கழட்டிட்டார். எதை வச்சு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. எபிரேயர் 2:14 வாசித்தீங்கன்னா, மரணத்தின் வல்லமையை உடையவனாகிய பிசாசை அழிக்கும்படியாக அவர் வந்தவர். அது மரணத்தின் அதிகாரம் யாருக்கிட்ட இருந்தது? பிசாசுகிட்ட இருந்தது. அந்த அதிகாரத்தை யார் உடைச்சது? சொல்லுங்களேன். ஏசப்பாக்கே அவன் டஃப்பு கொடுத்தவன். உண்மை இல்லையா? உபவாசம் இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்? அவரையே போய் டிஸ்டர்ப் பண்ணவன். அந்த வசனத்தை போடுங்க. ஆதலால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவருக்கு அவர்களைப் போல மாம்சத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரம் யாருக்கிட்ட முதல் இருந்தது? பிசாசுகிட்ட இருந்தது. அந்த பிசாசுகிட்டேருந்து அந்த அதிகாரத்தை வாங்கிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம்? இன்றைக்கி என் ஜீவன் போனோன்னா யாருக்கு கீழே இருக்கு? சொல்லுங்களேன். அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சாத்தானால் எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதின் காரணம் பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே. அல்லேலூயா. அவனுடைய அதிகாரங்களை அழிப்பதற்காகவே தான் போட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ பிசாசா? கேளுங்க, நீ பிசாசா
நீதிமானா? நல்லா கேளுங்க. பிசாசுனா என்ன செய்யும் சொல்லுங்களேன். இந்த பிரதரை பற்றி அந்த பிரதர்கிட்ட, இந்த சிஸ்டரை பற்றி அந்த சிஸ்டர்கிட்ட போட்டு கொடுத்தா எது பாவம்? பாவமா இல்லையா? மாமியார்கிட்ட மருமகளை பற்றி மாமியார்கிட்ட போட்டு கொடுத்தா அது பிசாசு. அல்லேலூயா. அது நீதிமான கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் பிரிக்கிற நினச்சின்னா அது எது சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்கள். ராபோஜனம் அன்றைக்கி தான் இதெல்லாம் நான் பேச முடியும், அதனால தான் பேசுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுப்பா. அல்லேலூயா. எதெல்லாம் பிசாசு? பிரிச்சினா பிசாசு. தட்டி சொல்லுங்கள், பிரிச்சினா பிசாசு, சேர்த்தினா நீதிமான். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவங்க எதை சுதந்தரிப்பாங்க? வீட்டையே அவங்க தான் ஆளுவாங்க. யார் ஆளுவாங்க? வீட்டையே யார் ஆளுவாங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. சீரியல் பார்த்தா பாதி பேர் பாவம் கிடையாதுன்றாங்க. இதுக்கு நான் பட்டிமன்றம் தான் வைக்கணும் போல. அல்லேலூயா. சினிமா பார்த்தா பிசாசுடைய அதிகாரங்களை அழிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த பூலோகத்தில் வந்தாருன்னு தான் போட்டிருக்கு. அல்லேலூயா. லூக்கா 10:19 வாசிக்கிறோம். சத்துருடைய சகல வல்லமைகளை மிதிக்க உங்களுக்கு யாருக்குங்க அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? ஓல்டு கவர்னன்ட்லாம் அதிகாரம் மோசேக்கும் ஆரோனுக்கும் யோசுவாக்கும் கொடுத்த தேவன் சிலுவையில் என்னைக்கு ரத்தத்தை சிந்தி உயிர் தெழுந்தாரோ யாருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு? உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ தேலை பிடிக்கணுன்னா எப்படி போவோம்? தேலை பிடிக்கணுன்னா எப்படி போவோம்? டக்குன்னு சொல்லுங்கள். கையில் க்ளவுஸ் போட்டுன்னு, நல்ல லெதர் க்ளவுஸ் போட்டுன்னு போனால். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரோடு நான் ஜெபம் பண்ணின்னு இருந்தேன். ஒரு கருந்தேலை அவங்க பையன் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரே ஒரு கொடுகை மட்டும் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துருக்கிறான். இவர் தெரியாமல் அது ஒன்றும் இல்லை, அதை அடிக்கணும்னு சொல்லி அது கீழே போட்டிருக்காரு. அதை லைட்டாக விரலில் பட்டவொடனே விஷம் உள்ளே ஏறிடுச்சு. ஒரு சின்ன ஒரு அது உறுப்பு தனியாக வந்துடுச்சு. ஆனால் அது கையில் ஒரு டாட் பட்டிருக்கு, கை வீங்கிடுச்சு. அதுக்கு அவ்வளோ பவர். அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் வல்லமையாக செயல்படுவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். உங்களுக்காக 1000 பேர் ஜெபம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தகப்பன் கேட்பார். அல்லேலூயா. வல்லமை உங்ககிட்ட இருக்குது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? வல்லமை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். அதான் சொல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினால் நான் ஜெபிக்கிறேன், சாத்தானே போன்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லா சாத்தானும் ஓடும். அல்லேலூயா. இதற்காக ஸ்பெஷலாக ஸ்தோத்திரம் அபிஷேகம் பெற்ற ஆளுங்க தான் வேணும்னு அவசியமே. என்னை எத்தனை பேர் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, இதற்காக எங்கேயும் போய் நீங்கள் நிற்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. சாத்தானை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? நம்ம சேர்த்து கட்டி பிடிச்சி படுக்கக்கூடாது பிசாசுக்கு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானின் சகல அதிகாரங்களையும் அவர் உரிந்திட்டார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறத எழுதுங்க. அதிகாரம் முறிந்தது, அடிமைத்தடம் முடிந்தது. அதிகாரம் என்னைக்கு கீழே வருதோ அங்கே அடிமைத்தனமே இருக்காது. அல்லேலூயா. பயம் ஓடியது, விசுவாசம் வந்தது, சத்ரு எழுந்தான், சிலுவை வென்றது. எங்கெல்லாம் சத்ரு உங்கள் வாழ்க்கையில் எழும்புறானோ நான் சொல்லுங்க, சிலுவை அங்கே ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அதிகாரங்களை கர்த்தர் புதுங்கி போடுவார். அல்லேலூயா.
அது உங்கள் வேலை மேலேயோ உங்களுக்கு மேலே எவன் அதிகாரம் பண்ணி நாசம் பண்ணணும்னு நினைக்கிறானா, இன்றைக்கி சொல்லுங்கள், சிலுவையிலே கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமான எந்த அதிகாரம் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சாத்தானை கண்டு நம்ம நிறைய விசுவாசிங்க பயப்படுறோம். இந்த பிரச்சனையாக இருக்குமோ, அந்த பிரச்சனையாக இருக்குமோ, அவன் செய்வனை வச்சுட்டானோ, இவன் செய்வனை வச்சுட்டானோ. சகலவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது அங்கே ஜெயத்தை கர்த்தர் தருவார். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். ஆனால் சாத்தானால் அவனை ஜீவனை தொடவே முடியல. கடைசி வரைக்கும் பர்மிஷன் யார்கிட்ட கேட்குறான்? ஆனால் சிலுவையை ஜெயித்தவர் அந்த சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிற நாட்கள். உங்களுக்கு விரோதமாய் போராடும் சாத்தானின் அதிகாரத்தை கழட்டி விட்டார். அல்லேலூயா. அவர் ஆணி அடித்தது சும்மா இல்லைங்க. சாத்தானின் பொய்யான பயத்திற்கு நான் அடிமை அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், சாத்தானின் பொய்யான பயத்திற்கு இனி நான் அடிமை அல்ல. அல்லேலூயா. எல்லா அதிகாரத்தையும் அவர் பிடுங்கிட்டார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் மேலே இனிமேல் அதிகாரம் பண்ணுற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள இல்பொருளாக்குவார். அல்லேலூயா. உங்கள் மேலே அதிகாரம் காட்டுகிற எந்த சாத்தானாக இருந்தாலும் அதை கழட்டி விடுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சாத்தான் வேஷத்தோடு தான் வரான். அல்லேலூயா. ஆனால் அதே போலியான ஒரு போலீஸ்கிட்ட நீங்கள் போய் தைரியமாக பேசுங்களேன், அவன் தான் பயப்படுவான். ஆனால் இன்றைக்கி நம்ம பயந்து வரோம். எதை பார்த்துனா அவனோட உடையையும் அவனுடைய அதிகாரத்தையும் பார்க்குறோம். ஆனால் இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா, பைபிளில் ஆவிக்குரிய விஷயத்தில் அவனுடைய அதிகாரம் என்றைக்கோ உரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவனோட அதிகாரத்தை என்றைக்கோ அவர் என்ன பண்ணிட்டார்? உரித்து எடுத்துட்டார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி போய் போலீஸ்கிட்ட நீ உண்மையான போலீஸான்னு கேட்டுறாதீங்க, என்கிட்ட வராதிங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுகளும் உண்டு. போனவொடனே உங்கள் கார்டை காட்டுங்கன்னு சொல்கிற ஆட்களும் உண்டு. அல்லேலூயா. வேறு அதிகாரத்தில் இருக்கவங்களாம் ஒரு போலீஸ்க்கு டக்குன்னு போய் பேசவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கார்டை காட்டுன்னுவாங்க, தலையில் கேப்பு போடுன்னுவாங்க. ஏன்னா அது உண்மையானது ஆளான அவங்க அதை சோதனை பண்ண பிறகு தான் இவங்களுடைய விஷயத்தை ஷேரே பண்ணுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு போலியான உடைகளையும் போலியான காரியங்களையும் சாத்தான் போட்டு நம்மளை ஏமாத்துறான். உண்மையா இல்லையா? நம்ம விசுவாசிகளும் மரமண்டு மாதிரி போதுங்க. உங்களை சொல்ல, இங்கே போனால் விடுதலை உண்டு, இங்கே 10,000 ரூபா கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கட்டும் அவனு எதுவுமே ஆகுறாது. அல்லேலூயா. நம்பி ஏமாந்துடாதீங்க. சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. நீ பாவத்தில் விழுந்தினா எந்த பாஸ்டராலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. அல்லேலூயா. எந்த காசும் எங்கேயும் கொடுத்து ஏமாந்துறேன், எந்த தீர்க்க தரிசன ஆராதனைகளுக்கும் போகாதீங்க. கர்த்தர் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பார். அல்லேலூயா. இரத்தத்தினால் கழுவப்பட்ட உன்னோடு பேச முடியலன்னா அவரோடு பேசுகிறாருன்னா அவர் ஆண்டவரே கிடையாது. அல்லேலூயா. நீ பாவத்திலேருந்து வெளியில் வா, கர்த்தர் உன்னோடு பேசுவார். இதுக்கு நிறைய வசனம் வியாக்கியானெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு பக்கா கிருபை, என்ன கிருபை இருக்கட்டும், நீ பரிசுத்தமாக இருந்தால் அந்த கிருபை உனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அதே சத்ருவை உன்னால் ஓட்ட முடியும், அதே சாத்தானை உன்னை மேற்கொள்ள முடியும். சகல அதிகாரங்களையும் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அவர் மேலே இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர்களை நீங்கள் தொடாமல் ஜெபித்தாவே கர்த்தர் சுகத்தை தருவார். அல்லேலூயா. ஆசாரியான் இன்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, லேவியன் வரணும் அவசியம் இல்லை. சிலுவை சுமந்து வெற்றியை சுமந்த பிறகு எல்லாரையும் கர்த்தர் உலகம் முழுவதும் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. 5 வருஷம் படிச்சுட்டு வந்து ஞானஸ்தானம் கொடுங்க எங்கேயுமே போடல. அல்லேலூயா. இன்றைக்கி விசுவாசிகளுடைய மனநிலைமையெல்லாம் மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரே ஒரு விஷயம், அந்த 15 வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எல்லாத்து மேலே லாஸ்ட் எதுனா வெளியரங்க கோலமாக்கி, வெளியரங்கமாக்கினா நான் எப்படி அதை நான் பார்க்குறேன்னா, சாத்தானை எல்லார் முன்பாக அவமானப்படுத்தினார். எப்படிங்க? வெளியரங்கன்னா என்னதுன்னா, நான் என்னுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். சாத்தானை எல்லோர் முன்பாக நிறுத்தி அவமானப்படுத்திட்டார். அல்லேலூயா. சிலுவையில் ஏறும்பொழுது நிறைய பேர் வேறு மாதிரி சொன்னாங்க. அல்லேலூயா. தூதன் ஒன்று சொன்ன, மக்கள்லாம் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் தோற்றுவிட்டான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் மீட்பின் வேலை நிறைவேறியது நான் நம்புகிறேன்.
அல்லேலூயா. சிலுவையில் அவர் தோற்கவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையில் அவர் தோத்தாரா? இல்லை. அல்லேலூயா. சிலுவை அவர் ஜெயமாய் முடித்தார். அல்லேலூயா. சிலுவை உலகம் பார்க்கும்பொழுது தோல்வி என்றது. உண்மையா இல்லையா? சிலுவையை பார்க்கும்போது தோல்வி என்றது. சீஷர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாம் முடிந்ததுன்னாங்க. அல்லேலூயா. சாத்தான் சொன்னான் நான் ஜெயித்துட்டேன்னு சொன்னான். ஆனால் பரலோகம் சொன்னது நாங்கள் தான் வெற்றியின் அறிக்கையாக இருந்தது. அல்லேலூயா. உலகத்தின் தோல்வியாக இருக்கலாம், எல்லாம் முடிந்ததாக உங்கள் கண்கள் பார்க்கலாம், ஆனால் சிலுவை என்றைக்குமே ஜெயம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:54 57 வரைக்கும் வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் வெளியரங்க கோலமாக்கி எல்லாவற்றையும் அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் செய்தது எதுவுமே மறைவில் அல்ல, மகிமையில் வென்றவராக இருந்தார். சாத்தானை வெளிப்படையாய் அவமானப்படுத்தினவர். சொல்லுங்கள், அந்த வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 15:54. அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அதற்கு முன்னாடி வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா சாத்தான் சொல்லுவான், யார்கிட்ட திறவுகோல் இருக்குது? என்கிட்ட தான் இருக்குன்னுவான். ஆனால் இவர் மரணத்தை ஜெயித்த பிறகு எழுதுகிறாரு, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு விரோதமான சத்துருவை கர்த்தர் அவமானப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எத்தனை சத்துரு இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்ல, சிலுவையில் அவர் ஜெயத்தை எடுத்தவர். அல்லேலூயா. உங்களை போட நினச்சவங்களாம் யார் செஞ்சது அவங்களுக்கு தான் போய் விழும். அல்லேலூயா. ஆனால் சிலுவை ஜெயமாய் மாற்றியவர். அல்லேலூயா. அப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்? சிலுவையில் இயேசு முடிந்தது சொன்னது நான் தோற்றுவிட்டேன் என்றல்ல, மீட்பின் வேலை நிறைவேறியது. அல்லேலூயா. அந்த முடிந்ததுடைய ஆழமான அர்த்தம் மீட்பின் வேலை. என் வேலை முடிஞ்சிச்சு, ஆனால் மீட்பின் வேலை அங்கே நிறைவேறியதுன்னு கர்த்தர் வெளியரங்கமாய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றியாளன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றியாளன். ஒருவேளை இந்த உலகத்தில் சில காரியங்களை நம்ம வெற்றி பெறாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றியாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான பிசாசை கர்த்தர் வெளியரங்கமாக அவமானப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் குடும்பம் வாழ விடாமல், உங்கள் பிள்ளைகளை வாழ விடாமல் எந்த பிசாசாக இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, வெளியரங்கமாக கர்த்தர் அவர்களை அவமானப்படுத்துவார். வெளியரங்கமாக எல்லா காரியங்களையும் செய்வார். இதுவரை கண்டிராத ஒரு பெரிய அற்புதத்தை சிலுவையின் மூலமாக பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் மன்னித்தார். அவர் என்ன பண்ணாருங்க? நான் விடுதலை பெற்றேன். வாயை திறந்து சொல்லுங்கள், அவர் மன்னித்தார், நான் விடுதலை பெற்றேன். நல்லா சவுண்டாக சொல்லுங்கள், அவர் மன்னித்தார், நான் விடுதலை பெற்றேன். அவர் குலைத்தார், நான் சமீபமானேன். அவர் ஆணி அடித்தார், என் கடன் முடிந்தது. அவர் உரிந்து கொண்டார், சத்ரு அதிகாரம் முறிந்தது. அவர் வெளியரங்கமாக்கினார், என் வெற்றி வெளிப்பட்டது. அல்லேலூயா. என்றைக்கு உங்கள் வெற்றி வெளியில் வருமோ அவர் வெளியரங்கமாக எல்லா காரியங்களையும் செய்வார். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருந்த எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ எந்த பிசாசோ கர்த்தர் அவங்க அதிகாரங்கள் எல்லாம் உரித்து போடுவார். அல்லேலூயா. வெளியரங்க கோலமாக்குவார். சிலுவையில் அவர் ஆணி அடித்து ஜெயத்தை தருகிற தேவன். 5 காரியங்களை 5 வெற்றிகளை சிலுவையில் நமக்கு தந்திருக்கிறார். என்னென்ன டக்குன்னு சொல்லுங்கள். மன்னித்தார், வெளியரங்க கோலமாக்கினார். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து எனக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவை ஜெயம் எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையில் எல்லா ஜெயத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். இனி நான் பாவி அல்ல. சொல்லுங்கள், இனி நான் பாவி அல்ல,
என்னை பரிசுத்தமாய் மாற்றினார். எல்லாம் எழும்பி நின்று இனிமேல் எந்த குற்ற உணர்வோடு வாழாதீங்க. எத்தனை பேர் குற்றப்படுத்தினாலும் இனிமேல் குற்ற உணர்வோடு வாழாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தவர். அல்லேலூயா. சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்க கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். சிலுவையை நமக்கு சாபமான சிலுவையை ஸ்தோத்திரம் வெற்றியின் சின்னமாக நமக்கு கொடுத்தவர். அவரை நோக்கி இந்த காலை வேளை ஸ்தோத்திரம் எல்லாம் கண்களை மூடி, அப்பா மன்னித்ததில் வல்லவராக இருந்தவரே, எனக்கு ஒரு மன்னிக்கிற குணத்தை தாங்க. எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசுடைய அதிகாரங்களை எடுத்து போட்டவர். எல்லா பிசாசுகளை வெளியரங்கமாக நீங்கள் ஸ்தோத்திரம் தண்டித்த தெய்வம் நீரல்லவோ. உம்மை நோக்கி இந்த காலவேளை வந்திருக்கிறோம். சிலுவையின் ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள, சிலுவையின் ஜெயத்தை நான் எடுத்துக்கொள்ள ராஜா. என்னை நீங்கள் இன்னும் என்னை உபயோகப்படுத்துங்க ராஜா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம். தேவனை தொழுது கொள்ளுகிற எங்களுக்கு அது ஜீவனும் சமாதானமாக இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. சிலுவை நிழலில் அனுதினமும் நாங்கள் தங்கியிருக்க எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நாங்கள் கரங்களை ஒப்படைக்கிறோம். சிலுவையினுடைய உபதேசத்தினால் எங்களை இன்னும் அதிகமாக வழி நடத்துங்க.